வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். அதாவது என்னுடைய சப்ஸ்கிரைபர் நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ஏற்கனவே கேட்டதுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அதாவது மாஸ்டர் ஒர்க் அவுட் பண்ணும்போது கிளாஸ் நம்ம வந்து பண்ணுறோம். அதாவது ஜிம் பண்ணும்போது இருக்கணும். பொதுவாக ஜிம் பண்ணும்போது நம்மளால் வெயிட் லிஃப்ட் பண்ணணும். அதாவது வெயிட் லிஃப்ட் பண்ணுறது எதுவாக இருக்கும். வெயிட் அப்படின்னா வந்து நம்ம ஒரு வெயிட் லிஃப்டிங் பொதுவாகவே நம்ம வந்து வெயிட் எதை வச்சு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம எப்படி இந்த பிரீத் ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு வந்து நம்ம கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணும்போது, மாஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணும்போது, ப்ளஸ் நம்ம வெயிட் எக்ஸசைஸ் பண்ணும்போது எப்படி மாறும் பிரீத் ஒர்க் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். பிரீத் அவுட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்களா. ஸோ நீங்கள் பிரீத் அவுட் நீங்கள் தெளிவாக தெரியாமல் நீங்கள் எந்த ஒரு பயிற்சி பண்ணாலும் முழுமையான அதை உங்களுக்கு வந்து ஒரு பயன் நீங்கள் அடைய முடியும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ வந்து பாருங்கள், இப்போ வந்து ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஷோல்டர் ப்ரெஸ்ஸும் போது நம்ம ஃப்ரண்ட்டில் பண்ணால் பில்ட் ப்ரெஸ், பேக்கில் பண்ணால் ஷோல்டர் ப்ரெஸ் போடணும். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஷோல்டர் ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்துங்க, இப்போ இதுக்கு என்னுடைய கடைசி வெயிட். ஓகேங்களா? ஸோ என் கெப்பாசிட்டி ஒரு 40, 50, 50 கிலோ. ஓகேங்களா? ஸோ இந்த வெயிட்டு என் கெப்பாசிட்டி நான் வந்து ஃபைனல் பண்ணுறேன். நீங்கள் கம்மியான வெயிட்டில் பண்ணும்போது உங்களுக்கு பிரீத் அவுட் பெருசாக வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது நார்மலாக போயிட்டுருக்கும். அப்போ வந்து பெருசாக நீங்கள் தம் கட்ட போகிறது. இப்போ இந்த வெயிட்டில் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இன்றைக்கி ஷோல்டர் பண்ணுறோம். இது மாதிரி வந்து நான் பக்கம் வந்து அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். ஷோல்டர், செஸ்ட்டு, பேக், இது பைசப்ஸ்ட்டு, லெக், இது. ஸோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம பிரீத் ஃபோக்கஸ் பண்ணணும். எங்கே நம்ம வந்து அதாவது 3 விஷயம். பிரீத், நீங்கள் மூச்சை உள்ளே இருக்கிறீங்க, தம் கட்டுறீங்க, அந்த ஃபினிஷ் பண்ணும்போது ஃபினிஷிங்கான பிரீத் அவுட் பண்ணுறீங்க. இந்த ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எல்லாத்தையுமே மேக்ஸிமம் அது மாதிரி நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கக்கூடாது, எல்போ உள்ளே இருக்கக்கூடாது, அதாவது வந்து ரிஸ்ட் உள்ளக்கூடாது, எல்போ இருக்கக்கூடாது. எல்போ பேரலாக பெட்டர், கொஞ்சம் வெளியே தான் பெட்டர் பண்ணிக்கலாம். நல்லா ரோல் பண்ணுவோம். பேரலாக சூப்பராக போதுங்க. இப்போ பாருங்கள், நான் பிரீத்திங் அவுட் எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு முறை சொல்லி நம்மளுக்கு வெயிட்டை தூக்கிட்டு நல்லா நீங்கள் என்ன பண்ணி தூக்கணுமே பிரீத்திங் தூக்கிட்டீங்க, பிரீத் அவுட் பண்ணிங்க. இங்கே இருந்து பிரீத்திங் பண்ணுறீங்க. பிரீத்திங், ஹோல்ட், டவுன், அவுட், பிரீத் அவுட். அவ்வளோ. ஓகே, ரெடி? பாருங்கள். பிரீத்திங் அவுட் நீங்கள் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களால் கேவிட்லாம் கண்டிப்பாக உடம்புல எந்த ஒரு இன்க்ளூட் இல்லாமல் மசில் கிராம்ப் பண்ணாமல் உங்களால் கண்டிப்பாக பண்ண முடியும். ஓகேங்களா? எந்த கிளாஸ் வந்து எவ்வளோ புரிஞ்சிருக்கோம் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நம்ம ரைட்டாக என்ன பண்ணுறோம், ஷூட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெல்ராய்டு, இந்த ட்ராப்லாம் தான் வந்து ஒரு நல்ல மசில் டைப் பண்ணி அப்படி ஒரு சின்ன ஒரு டைட், அதாவது ஐசோமெட்ரிக் சொல்லக்கூடியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஜெய்.